அதிகாரம் 17. ஆண்டவர் மனிதரை மண்ணால் படைத்தார். அந்த மனிதரை மீண்டும் மண்ணுக்கே திரும்புமாறு செய்கிறார். அவர்களுக்கு நாட்களை குறித்து காலவரையை வகுத்தார். மண்ணுலகில் உள்ளவற்றின் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். தமக்கு உள்ளதை போன்ற வலிமையை அவர்களுக்கு வழங்கினார். தமது சாயலாகவே அவர்களை உருவாக்கினார். எல்லா உயிரினங்களும் மனிதருக்கு அஞ்சும்படி செய்தார். விலங்குகள், பறவைகள் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். 5 அறிவை ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார். 6வது அறிவுத்திறனை கொடுத்தார். அவற்றை விளக்கும் பகுத்தறிவை 7வது கொடையாகவும் அவர் வழங்கினார். நாவையும் கண்களையும் காதுகளையும் அவர்களுக்கு கொடுத்தார். விருப்புரிமையையும் சிந்திப்பதற்கு ஓர் உள்ளத்தையும் அவர்களுக்கு வழங்கினார். அவர்களை அறிவாலும் கூர்மதியாலும் நிரப்பினார். நன்மை தீமையையும் அவர்களுக்கு காட்டினார். அவர்களின் உள்ளத்தை பற்றி விழிப்பாய் இருந்தார். தம் செயல்களின் மேன்மையை காட்டினார். தம் வியத்தகு செயல்கள் பற்றி என்றும் பெருமைப்படும் உரிமையை அவர்களுக்கு அளித்தார். அவரது திருப்பெயரை அவர்கள் புகழ்வார்கள். இவ்வாறு அவருடைய செயல்களின் மேன்மையை பறைசாற்றுவார்கள். அறிவை அவர்களுக்கு வழங்கினார். வாழ்வு அளிக்கும் திருச்சட்டத்தை அவர்களுக்கு உரிமையாக்கினார். முடிவில்லா உடன்படிக்கையை அவர்களுடன் செய்து கொண்டார். தம் தீர்ப்புகளை அவர்களுக்கு காட்டினார். அவர்களுடைய கண்கள் அவரது மாட்சியின் மேன்மையை கண்டன. அவர்களுடைய செவிகள் அவரது மாட்சிமிகு குரலை கேட்டன. எல்லா வகை அநீதியை குறித்தும் கவனமாயிருங்கள் என்று அவர் எச்சரித்தார். அடித்திருப்பவர்களை பற்றிய கட்டளைகளை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். கடவுளே நடுவர். மனிதரின் வழிகளை ஆண்டவர் எப்போதும் அறிவார். அவரின் பார்வையிலிருந்து அவை மறைந்திருப்பதில்லை. இளமை தொட்டே அவர்களின் வழிகள் தீமையை நாடுகின்றன. தங்களின் கல்லான இதயத்தை உணர்ச்சியுள்ள இதயமாக மாற்ற அவர்களால் முடியாது. நாடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைவரை ஏற்படுத்தினார். இஸ்ரேலோ ஆண்டவரின் பங்காகும். அது அவருடைய தலைப்பேறு. அதை நற்பயிற்சியில் வளர்க்கிறார். அதன் மீது தம் அன்பின் ஒளியை வீசுகிறார். அதை அவர் கவனியாது விட்டுவிடுவதில்லை. மனிதரின் செயல்கள் அனைத்தும் கதிரவன் போல் அவர் திருமுன் இருக்கின்றன. அவருடைய கண்கள் எப்போதும் அவர்களுடைய வழிகள் மீது உள்ளன. அவர்களுடைய அநீதியான செயல்கள் அவருக்கு மறைவாய் இருப்பதில்லை. அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் நல்லவர். தம்முடைய படைப்புகளை அவர் அறிவார். அவற்றை அவர் அழித்து விடவில்லை. மாறாக அவற்றை அவர் பாதுகாத்தார். மனிதர் செய்யும் தர்மம் ஆண்டவருக்கு முத்திரை போல் உள்ளது. மனிதருடைய இரக்க செயல்கள் அவருக்கு கண்மணி போல் விளங்குகின்றன. பின்னர் அவர் எழுந்து அவர்களுக்கு கைமாறு செய்வார். அவர்களுக்குரிய வெகுமதியை அவர்களுடைய தலைமேல் அவர் பொழிவார். இருப்பினும் அவர் மனம் வருந்துவோரை தம்பால் ஈர்த்து கொள்கிறார். நம்பிக்கை இழந்தோரை ஊக்குவிக்கிறார். மனந்திரும்ப அழைப்பு. ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். பாவங்களை விட்டு விலகுங்கள். அவர் திருமுன் வேண்டுங்கள். குற்றங்களை குறைத்து கொள்ளுங்கள். உன்னத இறைவனிடம் திரும்பி வாருங்கள். அநீதியை விட்டு விலகிச் செல்லுங்கள். அவர் அருவருப்பதை அடியோடு வெறுத்திடுங்கள். வாழ்வோர் உன்னத இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றனர். ஆனால் கீழுலகில் அவரது புகழை யாரே பாடுவர்? உயிர் வாழ்ந்திராதவர் போன்றே இறந்தோரும் அவருக்கு நன்றி செலுத்துவதில்லை. உடல் நலத்துடன் உயிர் வாழ்வோரோ அவரை போற்றுகின்றனர். ஆண்டவரின் இரக்கம் எத்துணை பெரிது! அவரிடம் திரும்பி வருவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது! எல்லாமே மனிதரின் ஆற்றலுக்கு உட்பட்டதில்லை. ஏனெனில் மானிடராய் பிறப்போர் இரவாமை பெற்றவர் அல்லர்.
கதிரவனை விட ஒளி மிக்கது எது? ஆயினும் சூரிய கிரகணமும் உண்டு. ஊனும் உதிரமும் கொண்ட மனிதர் தீமைகளைப் பற்றி சிந்திக்கின்றனர். உயர் வானத்தின் படைகளை அவர் வகைப்படுத்துகிறார். மனிதர் அனைவரும் புழுதியும் சாம்பலுமே.